ஆமாம். இப்போ நான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா நீங்கள் யாருன்னு நினச்சிங்க என்னைய? நீங்கள் என்னை யாருன்னு நினச்சிங்க? டைரக்டர் நினைச்சேன். டைரக்டரு. அது சும்மா. ஆமாம். நான் வந்து கடவுள். சீரியஸா. நீங்கள் இப்போ கடவுள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னை இயேசுவா நினச்சிங்கன்னா நான் இயேசு. நீங்கள் என்னை பெருமாளா நினச்சிங்கன்னா நான் பெருமாள். நீங்கள் என்னை அனுமாரா நினச்சிங்கன்னா நான் அனுமார். புரியுதுங்களா? என்னை நீங்கள் நாயா பைரவாவை நினச்சா நான் பைரவா. ஆமாம். அல்லாஹ் உருவம் கிடையாது. அதனால அல்லாஹ் விட்டுரும். சொல்கிறேன். அது மாதிரி கடவுள் தான். ஒரு கடவுள் இன்னொரு கடவுள் கிட்ட பேசி கொண்டிருக்கிறது. ஓகே சூப்பர். ஆஹா. வேவுக்கு வந்துட்டீங்க பார்த்தீங்களா? என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 2 பைத்தியம் உட்காந்து பேசிட்டு இருக்குது கம்யூனிட்டிங்க. ஆனால் நம்ம 2 பைத்தியத்தையும் 3வது ஒரு பைத்தியம் பார்த்து கமெண்ட் போடுத, அது எவ்வளோ பெரிய பைத்தியம்? என்னையே இல்லைங்க. நம்ம பைத்தியம் இல்லை, பைத்தியக்காரர்களை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே. சீரியஸா? ஸோ இது ஜனநாயகனுக்கு ஏதாவது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுமா பராசக்தி வர்றதுனால? ஏங்க எங்கேயுமே நம்ம அது மாதிரிலாம் கிடையாதுங்க. படம் நல்லா இருந்தால் தான் ஓட போகுதுங்க. அது சிவகார்த்திகேயன் அது எவன் நடித்தாலும். விஜய் படம். ஆமாம், அது விஜய் படமாக இருந்தாலும் சரி, சிவகார்த்திகேயன் படமாக இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் தான் ஓட போகுது.